ஒரே நாளில் 2 மாநகராட்சிகளின் மேயர்கள் பதவி விலகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உட்கட்சி பூசல் இருந்த நிலையில் திமுக தலைமையின் உத்தரவை அடுத்து கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர்கள் அடுத்தடுத்து பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கோவை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 100 வார்டுகளில் 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் கோவையின் முதல் பெண் மேயராக 19வது வார்டில் இருந்து திமுக சார்பில் கவுன்சிலரான கல்பனா ஆனந்த்குமார் தேர்வு செய்யப்பட்டார். திமுகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் மாநகராட்சி கவுன்சிலர்களாக இருக்கும் நிலையில் மேயர் பதவி கல்பனாவிற்கு வழங்கப்பட்டது. ஆனால் கல்பனா சொந்த கட்சி நிர்வாகிகளுடன் மோதல் போக்குடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக தலைமைக்கும் பல்வேறு புகார்கள் சென்றன. இந்நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மேயராக இருந்த கல்பனா சிறப்பாக செயல்படாததால் வாக்குகள் குறைந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் மேயர் கல்பனாவை நேரில் அழைத்து திமுக தலைமை விசாரித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக சென்னையில் இருந்த கல்பனா நேற்று கோவை திரும்பிய நிலையில் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கல்பனா வழங்கியதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்டதாக ஆணையர் அறிவித்தார். இதையடுத்து கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல திருநெல்வேலி மாநகராட்சி மேயரான சரவணனும் திமுக தலைமையின் உத்தரவை அடுத்து பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மாநகராட்சி மேயராக சரவணன் தேர்வு செய்யப்பட்டது முதலே நெல்லை திமுக கவுன்சிலர்கள் மற்றும் மேயரிடையே புகைச்சல் இருந்து வந்தது. மாநகராட்சி கூட்டங்களை புறக்கணித்தது, மேயர் சாதி பாகுபாடு பார்ப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தது, மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது என நெல்லையில் திமுகவினருக்கு இடையேயான மோதல்கள் வெளிப்படையாகவே நடந்தன. தொடர் பூசல்கள் காரணமாக நெல்லை மேயர் சரவணனை சென்னைக்கு அழைத்த திமுக தலைமை பதவி விலக உத்தரவிட்டது. இதையடுத்து நெல்லை மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கிய சரவணன் குடும்ப சூழல் காரணமாக பதவி விலகுவதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேயர் சரவணனின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ள நெல்லை மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானவேல், புதிய மேயர் தேர்வு செய்யப்படும் வரை தற்போதைய துணை மேயர் ராஜு பொறுப்பு மேயராக செயல்படுவார் என அறிவித்துள்ளார். மேலும் திருநெல்வேலி மாநகராட்சியின் அவசர கூட்டம் வரும் 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெறும் எனவும் ஆணையர் கூறியுள்ளதால் அன்றைய தினம் புதிய மேயர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.